அனைவருக்கும் வணக்கம். முந்தைய இரு காணொளியின் தொடர்ச்சியாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் இயற்றிய பாரத சமுதாயம் என்னும் கவிதை வரிகளில் இடம்பெற்ற பொதுவுடைமை கருத்துக்களான நாட்டில் எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் மக்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு புரிந்து கொண்டு வாழ வேண்டும் எனும் பொதுவுடைமை கருத்துக்களை வரிகளின் வழி எடுத்துள்ளனர். அது மட்டுமல்லாது நமது நாடு எத்தகைய வளமிக்க நாடு, எவற்றையெல்லாம் தருகின்ற நாடு, என்ன வளம் இல்லை என்பதனை உணர்த்தும் வகையில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து வளங்களையும் தரக்கூடிய நாடு என் நாடு, எப்பொழுதும் சிறந்து விளங்கிட வேண்டும் எனும் கருத்தினை பதிவு செய்தார். அது மட்டுமல்லாது மனிதர் உணர்வுகளை மனிதர்கள் பறிக்கக்கூடாது எனும் கருத்தினையும் குறிப்பிட்டிருந்தார். இன்றைய வரிகளில் காணும்போது, இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழுத்திடுவோம். அதாவது இனி ஒரு விதி செய்வோம் எனும் வரிகளின் வதி ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நம் தாய்நாடானது அனைவரும் ஒற்றுமையுடன் சேர்ந்து போராடும் போது நாம் அடிமை தலையிலிருந்து மீண்டு எழுவோம் எனும் கருத்தினை மனத்தில் கொண்டு இனியொரு விதி செய்வோம், அதனை எந்த நாளும் காப்போம் என குறிப்பிடுகிறார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் பசியின்றி இருக்க வேண்டும். பசியாரிட அனைத்தும் இருந்தும் பசியோடு வாழ்வது மிகவும் மடத்தனம் என்பதனை உணர்ந்து அவ்வாறு ஒரு சூழல் ஏற்படின் இந்த ஜகத்தினையே அழித்திடுவோம் எனும் குறிப்பிட்டு வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, என் தாய்நாடு எப்பொழுதும் சிறந்து விளங்கிட வேணும் என, வெற்றியுடனும் விளங்கிட வேணும் என குறிப்பிடுகிறார். அடுத்ததாக எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றுரைத்தான் கண்ணபெருமான். இங்கே இறைவனாகிய கண்ணபெருமான் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் எனும் கருத்தின் வழி இறைவன் ஒருவன் எனும் சிந்தனையை வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமின்றி எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்களிக்கும், ஆம் இந்தியா உலகிற்களிக்கும். அதாவது பிறந்த ஒவ்வொருவரும் என்றாவது ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் என்னும் நிலை இவ்வுலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. அதனை இந்நாடு நமக்கு அளித்தே தீரும் எனும் கருத்தினையும் பதிவு என கூறி வாழ்க வாழ்க ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே என ஒவ்வொரு பாடலின் இறுதி வரிகளிலும் நாட்டின் பெருமையை ஆங்காங்கே பறைசாற்றுகிறார். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் எனும் பொதுவுடைமை சிந்தனையை பதிவு செய்கிறார். எல்லோரும் ஓர் குலம், இங்கு ஜாதி மத பாகுபாடுகள் இன்றி எல்லோரும் ஓர் குலமாகும், எல்லோரும் ஓரினமாகும். இரண்டு இனங்கள், ஒன்று ஆணினம் மற்றொன்று பெண்ணினம் எனும் இரண்டு இனங்கள் மட்டும் இவ்வுலகில் இருக்கக்கூடிய பொதுவுடைமை சிந்தனை மக்களிடையே மலர வேண்டும். எல்லாரும் இந்திய மக்கள், இந்திய நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும் இந்திய மக்கள் எனவும், எல்லாரும் ஒருவருக்கொருவர் தன்னை ஆளக்கூடிய இந்நாட்டு மன்னர்களாகவே கருத வேண்டும். ஆக எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் ஓர் விலை என நாம் அனைவரும் இந்நாட்டு மன்னர்களாகவே வாழ வேண்டும் என குறிப்பிடுகிறார். இவ்வரிகளின் வரி பொதுவுடைமை சிந்தனை, அதாவது எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்க எனும் இந்த வரிகளின் வழி ஆசிரியர் அனைவரும் குலத்திலும் பிறப்பிலும் எந்தவித வேறுபாடு இல்லாமல் இவ்வுலகில் பிறந்த அனைவரும் சமம் என்னும் கருத்தினை பதிவு செய்வதை காண முடிகிறது. ஆக இந்த காணொளியின் தொடர்ச்சியாக, அதாவது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பல கவிதைகள் இயற்றி இருப்பினும் மக்களிடையே விடுதலை சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுடன் பொதுவுடைமை சிந்தனை, ஏனெனில் மக்களிடையே ஒற்றுமை உணர்வு இல்லையெனில் அதனால் பலன் நாட்டிற்கு கிடைக்காது என்பதனை உணர்ந்த அவர் தனது பாடல்களின் வழியாக பொதுவுடைமை சிந்தனையையும் பதிவு செய்யும் நோக்கில் இப்பாடலில் வரிகளை இயற்றியுள்ளார். நாட்டின் சிறப்பை பற்றி குறிப்பிடுகிறார். இறைவன் ஒருவன், இறைவன் இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவரும் என்றாவது ஒரு நாள் அமரத்துவம் எய்துவோம் என்னும்
விரிவார்ந்த சிந்தனையை தன் பாடலின் வழி குறிப்பிட்டதுடன் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள், எனவே என் நாடு எப்பொழுதும் வளம் குன்றாது வாழ்க வேண்டும் எனும் சிந்தனை எனும் கருத்துடன் ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே, வெற்றியோடு வாழ்கவே, வாழ வேண்டும் என்பதனை பதிவு செய்துள்ளதை இந்த காணொளியின் வழியாக காண முடிகிறது. மற்றொரு காணொளியில் வேறொரு தலைப்பினை குறித்து ஆராய்வோம். நன்றி, வணக்கம்.